சிறந்த முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் மகேஷ் அவர்களே, நண்பர்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், மகன் கூட சொல்லலாம், பையனே சொல்லலாங்கய்யா. கட்சியின் தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றிருக்கின்ற இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது நண்பர் ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து அவர்களுடைய மகன் சண்முகம் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, நடிகர் சங்க செயலாளர் அருமை நண்பர் தம்பி விஷால் அவர்களே, இந்த படத்தில் என்னுடன் அல்லது எனக்கு முன்பு இதில் பாட்டு எழுதியிருக்கின்ற கவிஞர் சிலேகன் அவர்களே, படத்தின் இயக்குனர் விஜயசங்கர் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை கொண்டு விழாவை பெருமைப்படுத்தி இருக்கின்ற பெருமக்களே, சான்றோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். படத்திற்கு தலைப்பு ஒரு கனவு போல. சினிமா உலகில் நுழைவதற்கு ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இது ஒரு கனவு போல இருந்தது. சினிமா உலகம் வாழ்க்கையே இன்றைக்கு நமக்கு ஒரு கனவு போலத்தான் இருக்கிறது. அதிலும் சில நிகழ்ச்சிகள், நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவு போல நம்ம அடிக்கடி நமது மனக்கணிலே வந்து போய்கொண்டிருக்கின்றன. இப்படி எல்லா வகையிலும் பொருள் அடங்கக்கூடிய வகையிலே ஒரு கனவு போல அப்படின்னு இந்த படத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் விஜயசங்கர். அவர் பல சார்லி சொன்னது மாதிரி பல படங்களுக்கு இணை இயக்குநராக பணியாற்றியவர், எல்லாருக்கும் தெரியும். நான் தயாரிப்பாளர் ஹென்றி தயாரித்த கண்ணுக்கு கண்ணாக என்ற படத்திற்கு நான் பாட்டு எழுதும்போதுதான் அவர் எனக்கு அறிமுகமானார் தேவா மியூசிக்கில். அப்போதே சொல்லுவார், இந்த வார்த்தை விட அந்த வார்த்தை நல்லா இருக்கு, அப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்ட்டு. சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதே சொல்லி வேலை வாங்கினார். இந்த படம் தான் அவருக்கு முதல் இயக்குநராக ஆகியிருக்கிறார். மிகச்சிறந்த, அதாவது நட்பை மையமாக கொண்டு இந்த படத்தை அவர் இயக்கி இருக்கிறார். நட்புக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இலக்கியங்கள் கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், பாரி, கபிலர், ஔவையார், அதிகமான் நட்புகள்லாம் பாராட்ட வேண்டிய நட்புகள். அதில் இதிகாசத்தில் துரியோதனுடைய கர்ணனுக்கும் துரியோதனுக்கு ஏற்பட்ட நட்பு தான் முக்கியமான நட்பு. அந்த நட்பை வைத்து தான் இந்த கதையை பண்ணியிருக்கிறார். எப்படின்னா, துரியோதனும் மனைவி பானுமதியோடு கர்ணன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போது துரியோதனன் வருகின்றார். பானுமதிக்கு தெரிகிறது துரியோதனன் வருவது, இவன் இந்த பக்கம் தெரிவிக்கிறது, அதனால தெரியல. உடனே மரியாதை கொடுப்பதற்காக கணவன் வருகிறாரு என்று எழுந்திருக்கிறார். தோற்று விடுவோம் என்று பயந்து எழுந்து ஓடுகிறாயா அப்படின்னு இடையை பிடித்திருக்கிறான் கர்ணன். மேகலை, அது இடையில கட்டியிருந்த மேகலையை அருந்து முத்துக்கள் எல்லாம் கீழே சேர்விட்டன. அப்போதான் துரியோதனன் திரும்பி பார்க்கிறான். உடனே இவனுக்கு ரொம்ப கலக்கமாகிவிட்டது, ஏதாவது நண்பன் தவறாக நம்ம வீழ்த்தி விடுவானோ என்று. உடனே துரியோதனன் சொன்னா, அதையெல்லாம் அந்த அச்சத்தையெல்லாம் போக்குகின்ற வகையில் ரொம்ப ஏன் தயவுகிறாய், இந்த முத்துக்கடையெல்லாம் நான் எடுக்கவா இல்லை எடுத்து கோக்கவா என்று கேட்கலாம். அவரு சந்தேகப்படாத நட்பு, மனைவி மீது சந்தேகப்படாத நட்பு துரியோதனுடைய நட்பு. அதை போலதான் இந்த ரெண்டு நண்பர்களை வைத்து மனைவி மீது சந்தேகப்படாதவனாக வைத்து இந்த படத்தை அற்புதமாக இயக்கி இருக்கிறார். அதாவது இந்த படத்துக்கு பாட்டு எழுதும்போது, இந்த படத்தில் நான் என்ன பாட்டு எழுதுனேன், இல்லை ஓடும் நீரில் ஓடம் போல உலக வாழ்க்கை பயணம், இந்த ஏரி நீரை போல நமது இதயம் குடியிரும் தருவேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு அது இல்லையா, வானம் வந்தா போடலையா, படத்திலே இல்லையா? இல்லை எல்லாமே நல்ல பாட்டு தான், சிவ பாட்டு நல்ல பாட்டு தான். அதாவது இந்த இடம் வேலை வாங்கும் போது இந்த வார்த்தை வேணும், இந்த கருத்து வேணும்னு சொல்லி வாங்குவாரு. சில டைரக்டரு இதான் சார் சிச்சுவேஷன் எழுதி எழுப்பாங்க. நம்ம எழுதினா சார் இப்படி இல்லை சார், வேற மாதிரி நினைச்சாங்க, வேற மாதிரி நினைச்சாங்கன்னா சொல்லணும்ல, சொல்ல தெரியாது, திருப்பி எழுத இருக்கு. அப்படி சில டைரக்டர். அதே போல டைரக்டர் செல்வமணி கரெக்டாக சொல்லுவார், இதுதான் தான் வேணும். இன்றைக்கு 1664 பாடல்கள் வரையில சினிமாவில் நான் எழுதியிருக்கிறேன். இதில் செல்வமணி படத்தில் நான் முதல்ல எழுதின படம் செம்பருத்தி, பட்டுப்பூ நெட்டுப்பாடு. இளையராஜா இசையில 450 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு இது
அது மாதிரி இவர் அதாவது எப்போ எந்த படத்துக்கு எழுத கூப்பிட்டாலும் புதிதாக அப்போதான் வாய்ப்பு கிடைச்சி எழுதுனா எப்படி எழுதுவோமோ அது மாதிரி தான் அந்த உணர்வு எனக்கு இருக்கும். இதுதான் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார், எந்த படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டாரோ அதான் முதல் படம் நினைச்சிட்டு போடுவாராம். அப்போ தான் உணர்ச்சி வசமாக போட முடியும் அப்படின்ட்டு. அப்படி தான் நாங்கள் எழுதி வாங்கினார். ராம் நல்ல இசையமைத்து வந்தார். அந்த இந்த பாடல்கள் பேசப்படும், கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க பேசப்படும். அது இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது விஜயசங்கரை பற்றி சொல்லலாம். ஏற்கனவே ஒரு விழாவில் நான் சொன்னேன், அது செல்வமணிக்கு நினைவு இருக்கும், அது இவருக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இவருடைய அறிவு நுட்பம், பாடல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நுட்பம். விஜயசங்கரை பற்றி சொல்கிறேன், டைரக்டர். அதாவது நீர் நுழைய முடியாத இடத்துல நெய் நுழைந்து விடும், நெய் நுழைய முடியாத இடத்துல புகை நுழைந்து விடும், புகை நுழைய முடியாத இடத்துல காற்று நுழைந்து விடும். அதனால் நீரை விட நுட்பமானது நெய், நெய்யை விட நுட்பமானது புகை, புகையை விட நுட்பமானது காற்று என்று சொல்வார்கள். அந்த காற்றை விட நுட்பமான கூட்ட மதிப்படைத்தவர் விஜயசங்கர். அதனால் அவர் இயக்கக்கூடிய இந்த படம் நிச்சயம் வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்று நான் வாழ்த்துகிறேன். அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயக்க வேண்டுகின்றேன். வாழ்க அனைவரும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராமுக்கு இதன் மூலம் அதாவது இசையமைப்பாளர் ராமுக்கு இதன் மூலம் பல படங்கள் ஒப்பந்தமாகணும், விஜயசங்கருக்கு இதன் மூலம் பல படங்கள் ஒப்பந்தமாகணும், அவருடைய வேறு பாடலுக்கு இன்னும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள்.